நாமெல்லாம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஆச்சாரிய சுவாமிகளின் 68வது பீடாதிபதி. அவர் வாழ்ந்து வரும் காலத்தில் பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாம் ராப்ஸ் டியூப்ஸ் ஆலய தரிசனம் வழியாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் ஒரு ஏழை பெண்ணுக்கு விவாகத்திற்காக விரிவாகம் நடைபெற்ற ஒரு காட்சியை நாம் பார்ப்போம். திப்பிராஜபுரம் என்னும் ஊரில் ஒரு ஏழை ஐயர் அங்கு நித்தியமும் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ரொம்ப நாள் ஆசை, காஞ்சிபுரம் சென்று காஞ்சி மடத்திற்கு சென்று ஸ்ரீ மகாபெரிவாளை தரிசனம் செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. அவர் பூஜை செய்யும் இடத்தில் ஸ்ரீ மகாபெரிவாளின் படங்களை வைத்து நித்தியம் பூஜை செய்து வருகிறார். ரொம்ப ஏழ்மையான ஒரு பிராமண குடும்பம், வசதியானதும் மிக மிக குறைவு. நித்தியமும் சிவபூஜை செய்து தன்னுடைய வாழ்வில் தன்னுடைய காரியங்களை நடத்தி வருகிறார். அப்பேற்பட்ட குடும்பத்தில் அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறார். அந்த பெண்ணானுக்கு தக்க வயதில் விவாகம் நடைபெற வேண்டும் என்பது அந்த ஐயருக்கும், பிராமண ஐயருக்கும் அவர் மனைவியருக்கும் ரொம்ப ஒரு வேதனையாக இருக்கிறது. ஏன் வேதனை என்றால், அந்த பெண்ணிற்கு தக்க காலத்தில் விவாகம் நடைபெற வேண்டும், ஆனால் நம்மளிடமோ வசதியோ குறைவு, நாம் என்ன செய்வது அப்படின்னு ஒரு மனவேதனையில் நித்தியம் பூஜை செய்து மகாபெரிவாவிடம் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறார்கள். இதில் நாம் பார்க்க வேண்டிய என்னவென்றால், பெரிவாவிடம் காஞ்சி மடத்திற்கு இந்த தம்பதிகள், இந்த அந்தண தம்பதிகள் இதுநாள் வரைக்கும் வரவில்லை. இருக்கும் இடத்திலே பெரிவாவை நினைத்து நித்தியம் பூஜை செய்து பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள். இந்த விஷயம் பெரிவாவுக்கு தெரியப்படுகிறது. பெரிவா காஞ்சி மடத்திற்கு ஒரு சௌராஷ்டிரா அன்பரை ஒருத்த வருகிறார். அவர் எப்போதும் திருப்பதியில் திருக்கல்யாணம் போய் செய்து வைப்பார். அந்த பக்தர் காஞ்சி மடத்திற்கு வரும்போது எப்போதும் அவர் திருக்கல்யாணம் செய்வதற்கு முன் பெரிவாரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போய் திருப்பதியில் அலமேலுமங்கா திருக்கல்யாணம் செய்து வைப்பார்கள். அதற்கு முன்னால் பெரிவாவுடைய பார்த்து தரிசனம் செய்து பெரிவாவுடைய ஆசீர்வாதம் செல்வதற்காக காஞ்சி மடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அச்சமயம் பெரிவா அந்த சௌராஷ்டிரா அன்பவரிடம் என்ன கூறுகிறார் என்றால், நீ கும்பகோணம் அருகில் உள்ள திப்பிராஜபுரம் அந்த ஊருக்கு சென்று அங்கு ஆலயத்தில் பூஜை செய்யும் ஆலய குருக்களை நீ தொடர்பு கொண்டு அவரின் பெண்ணுக்கு கல்யாணம் மிகவும் சீரும் சிறப்புமாக நீ செய்து வைத்துவிட்டு என்னை வந்து பார் அப்படி என்று பெரிவா சொல்கிறார்கள். பெரிவாவின் இந்த வாக்குக்கு இணங்க அந்த சௌராஷ்டிரா அன்பரும் மறு வார்த்தை இல்லாமல் கும்பகோணம் திப்பிராஜபுரம் ஊருக்கு சென்று அங்கு அந்த அந்தணர்களை சந்தித்து பெரிவா சொல்லப்பட்ட அவர்களின் பெண்ணுக்கு விவாகத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஜாம்னு செய்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு விவாகம் செய்து வைத்த பிறகு அந்த சௌராஷ்டிரா அன்பர் மறுபடியும் காஞ்சி மடத்திற்கு சென்று, பெரிவா தங்கள் உத்தரவு நான் நிறைவேற்றி வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் திருப்பதி செல்கிறேன் பெரிவா திருக்கல்யாணம் செய்வதற்கு அப்படின்னு பெரிவா சொல்கிறா. ஏன்டா திருப்பதி போகிற? அதாவது கல்யாணம் தான் பண்ணி வச்சிட்டியே. இல்லை பெரிவா, நீங்கள் சொன்ன பொண்ணுக்கு கல்யாணம் இஷ்டம் பெரிவா, அதான் பண்ணி வச்சேன், திருப்பதி இனிமே தான் போகணும். ஏய், நீ பண்ணி வச்ச பொண்ணுக்கு பேர் என்னடா அப்படின்னு சொன்னோன்னே, அலமேலு அப்படின்னு. அதான் அலமேலு மங்காம்பிகே லக்ஷ்மிக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, அப்புறம் என்ன போய் திருமலையில் போய் கல்யாணம் பண்ண போகிற
அதான் பண்ணி வச்சிட்டே ஜாம்ன்ட்டு இது போகிறோம் அப்படின்ட்டு பெரியவா வந்து இந்த பக்தர்களோட மனசில் நினச்ச ஒரு கோரிக்கையும் அதை காதால் கேட்டு அந்த பக்தருக்கு ஜாம்ன்ட்டு அந்த பொண்ணுக்கு விவாகத்தை நடத்தி வைக்க தன்னோட பக்தருக்கு மூலயமாவே அனுப்பிச்சி வச்சு சிறப்பாக நடத்தியிருக்கா. காஞ்சி மகா பெரியவாவோட புகழ் வரலாற்ற அனுபவங்களை நாம் அடுத்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.